பாருங்க ஒரு ஆணை பார்த்து செல்வி. அப்போ ஒரு ஆண் வந்து இப்படி போட்டுக்கோங்க, செல்வி வந்து சொல்றாங்க. இப்ப யாரு சொல்றாங்களோ அவங்கள ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுல இருந்து நம்ம ட்ரீ டிரா பண்ற மாதிரி இருக்கும். சோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எனது கணவருடைய. அப்ப கணவர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டபுள் ஏரோ போட்டுட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்ப கணவர் அப்படின்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சரியா? என்னுடைய கணவருடைய மனைவியின். கணவருடைய மனைவி யாரு? அவங்க தானே. இதுதான் நமக்கு செல்வி. சோ கணவருடைய மனைவியின், அது யாரு? செல்வியை தான் குறிக்குது. மனைவியினுடைய மகளுடைய. மகள்னா கீழே வந்துருவாங்களா? சோ மகள். மகளுடைய சகோதரன். அப்ப சகோதரன்னா பிளஸ் போட்டுக்கோங்க. அப்ப சகோதரனுடைய மகன்னு கூறாம உங்களுடைய பையனா கீழே வந்துரும். புரியுதா? அந்த அந்த போடக்கூடிய ஃப்ளோ புரியுதா? அப்ப செல்வி வந்து என்ன சொல்றாங்க, அந்த ஆணை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வந்து என்னுடைய கணவன், கணவனினுடைய மனைவி யாரு? செல்வி. அவங்களுடைய மகளுடைய சகோதரனின் மகன். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே காமனா இருக்கக்கூடியது இவங்க ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்ப என்ன பண்றது? பையனுடைய பையன் தானே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இவங்களுடைய பையனுடைய பையன் இவங்களுக்கு யாரு? பேரன் தான் வரும். அப்ப ஆன்சர் என்னது? பேரன். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சகோதர. அப்ப இவங்களுடைய பிள்ளைகள் தான் இவங்க ரெண்டு பேருமே. அப்ப அந்த பிள்ளைங்கள்ல ஒருத்தவங்களுடைய பையன் தான் அவங்க காட்டக்கூடிய பையன். அப்ப நமக்கு என்ன வரும்? இதுதான் வரும். அப்ப இதுல இருந்து பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி. அப்ப அவங்களுடைய அப்பா அம்மா தான் இவங்க. அப்ப இவங்களுடைய பிள்ளை வரும்போது நமக்கு யார் வந்துடும்? பேரன் தான் வரும். அப்ப ஆன்சர் வந்து பேரன். அடுத்து வினை என்பவர் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்து. அப்ப ஃபர்ஸ்ட் வினை போட்டுக்கோங்க, ஒரு பெண் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, என்ன கொடுத்துறாங்க? வினையோடைய இவள் வந்து என் தந்தையின். அப்ப இவங்களுடைய அப்பானா மேல போட்டுடலாமா? தந்தையினுடைய ஒரே மகன். அப்போ யாருமே தந்தையினுடைய ஒரே மகன் யாருதான்? வினை தான். சோ வினை என்ன சொல்றான்? ஒரு பெண்ணை பார்த்து இவா வந்து என்னுடைய தந்தையின். அப்ப என்னுடைய தந்தைன்னா யாரு? வினையோடைய தந்தையின் ஒரே மகன். தந்தையுடைய மகன்னா யாராதான் குறிக்குது? வினையதான் குறிக்குது. அவங்களுடைய மனைவி. சோ மனைவிங்கும் போது இந்த மாதிரி சிம்பிள் போட்டுட்டு ஒரு ரைட் போட்டுக்கோங்க, சர்க்கிள் போட்டுக்கோங்க. மனைவியினுடைய சகோதரி. அப்ப இவங்களுடைய சகோதரி அப்படிங்கும் போது பிளஸ் போட்டுக்கோங்க. ஏன்னா அவங்களுடைய சகோதரி தான் அந்த பெண்ணுன்னு சொல்றாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்? இவங்களுடைய மனைவியோடைய, அதாவது குழந்தையா முறை வேணும். சோ மனைவியினுடைய சகோதரி அப்படிங்கும்போது நமக்கு யார் வரும்? மைத்துனி தான் வரும். சோ அப்ப இந்த இதை பார்க்கும்போது நமக்கு என்ன செஞ்சு ஓரளவு உறவு முறைகள் வந்து தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, டியின் சகோதரர் பி. சோ டி உடைய சகோதரர். அப்ப சகோதரர்னா பிளஸ் போட்டுக்கலாமா? சகோதரர் அப்படிங்கிற பாக்ஸ் போட்டு பி போட்டிருக்கேன். டி வந்து ஆனா பெண்ணான்னு தெரியாது, அதனால அதை அப்படியே விட்டுக்கலாம். அடுத்து ஈயோடைய சகோதரி தான் டின்னு கொடுத்து. அப்ப சகோதரி டிங்கும் போது டி வந்து யாரு? ஒரு பெண் அப்படிங்கறது தெரிஞ்சிச்சு. அப்ப டி இவங்க யாருடைய சகோதரின்னு கொடுத்துருக்காங்க? ஈயோடைய. அப்ப இதுக்கு நம்ம பிளஸ் போட்டுக்கலாமா? அப்ப ஈ வந்து யாருன்னு தெரியாது. அடுத்தல என்ன போட்டிருக்காங்க? எஃப்பின் சகோதரர் ஈன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க யாரு? சகோதரர். அப்ப என்ன வரும்? ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாமா? இவங்க யாருடைய சகோதரர்? எஃப். எஃப் வந்து ஆனா பெண்ணான்னு தெரியாது, அதனால அதை மட்டும் விட்டு வச்சுக்கலாம். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? பிக்கும் எஃப்க்கும். இப்ப எல்லாத்துலயுமே பிளஸ் இருக்கா? இதுவும் பிளஸ் தான். அப்ப எல்லாருமே என்னது? கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தான். அப்ப இவங்களுக்கும் என்ன உறவு? ஒருவேளை இவங்க பிக்கு எஃப் என்ன உறவுன்னு கொடுத்துருக்காங்க. சோ பிக்கு வந்து எஃப் வந்து யார் வரும்? இன்னும் அண்ணனா இருக்கலாம், இல்லாட்டா தங்கச்சி அக்காவா இருக்கலாம், இல்லாட்டா தம்பியா இருக்கலாம், இல்ல தங்கச்சி. ஆனா இது ஜெண்டருக்கு தெரியாது, வெறுமே நமக்கு ஆனா பெண்ணான்னு தெரியாது அப்படிங்கிறாங்கன்னா. ஆனா யாரை மீன் பண்ணுது? ஒண்ணு கூட பிறந்தவங்களை தான் மீன் பண்ணுது. அப்ப யார் வரும்? சகோதரர் அல்லது சகோதரி தான் வரும். சோ இந்த மாதிரி போடும்போது ஈஸியா இருக்கும். அடுத்து பாருங்க, வினோத் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து இவள் என்னுடைய தாத்தாவின். அப்ப வினோத்னு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாங்க. இந்த வினோத் என்ன சொல்றாரு அப்படின்னா இவள் என்னுடைய வினோத்தோடைய தாத்தா. அப்ப தாத்தானா இடையில ஒருத்தவங்க அப்பா வருவாங்க, அதுக்கப்புறம் தான் தாத்தா வருவாங்க. சோ தாத்தாவின் ஒரே குழந்தை யாரு? அவங்க அப்பா. சோ அவங்க குழந்தையினுடைய ஒரே மகள். அப்ப இது வினைங்கிறது அது வந்து அவங்களுடைய மகன் தானே. மகள் அப்படிங்கும்போது யாரு வரும்? இவங்க கூட பிறந்தவங்க. அப்ப இந்த லேடி வந்து யாரு? வினோத் கூட பிறந்த சகோதரி தான். அப்ப அந்த பெண் வந்து என்ன உறவு வேணும்? சகோதரி உறவு வேணும். சோ புரியுதா? அப்ப என்ன கொடுத்திருக்காங்கன்னா வினோத்தோடைய அப்பாவினுடைய. சோ என்னுடைய தாத்தா அப்படிங்கும் போது என்ன வரும்? தாத்தாங்கும் போது ஃபர்ஸ்ட் அப்பா, அடுத்துல தாத்தா. தாத்தாவினுடைய ஒரே குழந்தை யாரு? வினோத்தோடைய அப்பா. அவங்களுடைய ஒரே மகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அப்ப மகள் அப்படிங்கும் போது என்ன வரும்? நம்மளுக்கு வினோத் கூட. ஏன்னா ஒரே மகள்னு கொடுக்கல, மகள்னு கொடுத்தா நமக்கு யாரை மீன் பண்ணும்? வினோத்தை வந்து மீன் பண்ணும். மகள் அப்படிங்கிறதுனால வினோத்தோடைய சகோதரர் சொல்லிட்டு வரும். அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து சகோதரி தான் ஆன்சர்.
பாருங்க, பி என்பவர் ஜேயின் அப்பா, எஸ் என்பவர் என் என்பவரின் அம்மா, என் என்பவர் இப்படி நிறைய வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க அப்படின்னா தனித்தனியா ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பி என்பவர் ஜேக்கு அப்பா. மேலதானே வரும், பிங்கிறது அப்பாங்கிறதுனால பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்ப இதை பார்த்தாலே என்ன தெரியுது, பி அப்பா, ஜே வந்து ஒண்ணு வந்து மகளா இருக்கலாம், இல்லாட்டா மகனா இருக்கலாம். ஏன்னா ஜேங்கிறது ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டு கொடுக்கலாம், அதனால பி இருக்கட்டும். அடுத்து எஸ்க்கு கொடுத்துருக்காங்க, எஸ் என்பவர் என்னுடைய அம்மா. அப்ப எஸ் தான் அம்மா, அப்போ சர்க்கிள் போட்டுக்கோங்க. யாரோட அம்மா, என். அப்ப என்னங்கிறது ஆனா பெண்ணான்னு இது வரைக்கும் தெரியல, அதனால அது அப்படியே இருக்கட்டும். அடுத்துல என்ன கொடுத்துருக்காங்க, என் என்பவர் ஜேயோடைய சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப என்னங்கிறது சகோதரர் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இவர் யார் தான், ஒரு ஆண் தான். அப்ப யாருடைய சகோதரர், ஜே. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், சகோதரர் அப்படின்னா பிளஸ் போடுறோம்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, என்னுடைய சகோதரர் ஜே அப்படிங்க, சாரி என், ஜேயோடைய சகோதரர் என் அப்படிங்கிறதுனால ஜேயோடைய அம்மா யாரு, எஸ். இப்ப இதுல நம்ம ஆல்ரெடி என்ன பிளாட் பண்ணிருக்கோம், ஜேயோடைய அப்பா தான் பி. அப்ப ஜேயோடைய அப்பானா எஸ் உடைய கணவர் பி. புரியுதா? அப்ப இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா பியோடைய பிள்ளைங்க தான் யாரெல்லாம், என்னும் ஜேயோ. எஸ்ஸோட பிள்ளைங்க தான் என்னும் ஜேவும். ஜேயோடைய அம்மா எஸ், ஜேயோடைய அப்பா பி. அதே மாதிரி என்னுடைய அம்மா எஸ், அப்பா வந்து பின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் தெரிஞ்சிச்சு. அடுத்துல என்ன கொடுத்துருக்காங்க, பி என்பவர் எஸ் உடைய மகன். அப்ப ஆல்ரெடி எஸ்ஸும் பி தான் பேரண்ட்ஸ். இன்னொரு மகன் யாரு தான், எஸ்ஸினுடைய மகன் வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க, பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப இன்னொரு இடத்துல போடலாம், மகன் அப்படிங்கிறதுனால பாக்ஸ் போட்டுக்கோங்க பி. இப்ப இவங்க எல்லாருமே யார் தான், கூட பிறந்தவங்க தான். இப்ப 3 பிள்ளைங்க இப்ப இது வரைக்கும் பிளாட் பண்ணிருக்கோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சி என்பவர் பியின் சகோதரி. சோ பியோடைய சகோதரி அப்படின்னா மறுபடியும் என்ன வரும், பிளஸ் தானே வரும். அப்ப எல்லாருக்கும் கூடயும் இவங்க கூட பிறந்தவங்க அப்படின்னா இவங்களுக்கும் சகோதரினா இவங்களுக்கும் சகோதரி தான், இவங்களுக்கும் சகோதரி தான். சோ இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன். சோ சி. சோ இப்ப இது யாருடைய சகோதரி, பியோடைய சகோதரி அப்படிங்கிறத இதை வந்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். அப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இனி ஜே என்பவர் சிக்கு வந்து என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப ஜே வந்து யாரு, சிக்கு வந்து என்ன, ரெண்டும் ஒண்ணு சகோதரனா இருக்கலாம், இல்லாட்டினா வந்து சகோதரியா இருக்கலாம். இந்த சகோதர சகோதரியில தான் வரும். சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு வந்து அது வந்து ஆனா பெண்ணான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஜே வந்து யாருமே ஆனா பெண்ணாங்கிற வார்த்தையே வரவே இல்லை. அப்ப நம்மளுக்கு ஆணா இருந்தா நம்மளுக்கு என்ன, ஒரு சகோதரன்னு சொல்லிட்டு வரும். பெண்ணா இருந்துச்சு அப்படின்னா சகோதரின்னு சொல்லிட்டு வரும். ஆனா ஒண்ணு இதுல இப்படி சகோதரன் அல்லது சகோதரின்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதை சூஸ் பண்ணலாம். ஆனா ஆனா பெண்ணா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கறதுனால போதுமான தகவல் இல்லைன்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். சோ இந்த மாதிரி கேட்பாங்க, அதனால கொஞ்சம் கவனமா இதுக்கு வந்து கரெக்டா எக்ஸாக்டா நமக்கு ஆண் பெண்ணுன்னு தெரியும் அப்படின்னா நம்ம ஈஸியா செஞ்சிடலாம், போட்டுடலாம். அப்படி தெரியாத பட்சத்துல நம்ம என்ன பண்ண முடியும், இப்படிதான் வந்து ஆன்சர் வந்து சூஸ் பண்ணணும். சோ இந்த சம் பாருங்க, எம் என்பவர் என்னின் சகோதரர். இப்ப எம் வந்து யாருடைய சகோதரர் கொடுத்திருக்காங்க, என்னுடைய சகோதரர். சோ பிளஸ் போட்டீங்கன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரா மீன் பண்ணும். சோ பிளஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, எஸ் வந்து டி உடைய அம்மா. சோ இப்ப எஸ் வந்து அம்மான்னு கொடுத்திருக்காங்க. யாரு, டி வந்து நமக்கு ஆனா பெண்ணான்னு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எஸ்ங்கிறது டி உடைய அம்மா, மேலும் எம் உடைய அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இதுல அத்தை மாமியார் இது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். மாமியார் அப்படின்னா நமக்கு என்ன வரும், கணவன் மனைவி அவங்களுடைய அம்மா தான் மாமியார். ஆனா அத்தை அப்படிங்கும் போது கூட பிறந்த சகோதரியோடைய இல்லைன்னா சகோதரருக்கு சகோதரியோடைய பையன் அந்த முறையில வரும். அப்ப இவங்களுக்கு ஒரு சகோதரர் இருந்து அவங்களுடைய பையனா எம் இருந்தாங்க அப்படின்னா எம் உடைய அத்தை வந்து யாரு, எஸ். இப்ப இதை வந்து பார்க்கும்போது டியோடைய அம்மா எஸ் தான், எம்முக்கு அத்தை வந்து எஸ். ஏன் அத்தை, ஏன்னா அவங்களுடைய கூட பிறந்த தம்பியோடைய இல்லைன்னா அக்காவோட அண்ணனுடைய பையன் தான் என்ன வரும். இப்ப இந்த இதுல பார்க்கும்போது கூட பிறந்தவங்களுடைய பையன் அப்படிங்கும்போது என்ன வரும், அவங்க வந்து அத்தை முறையில தான் வரும். சோப்பா இது வந்து அத்தை, இதுல கரெக்ட். இப்ப இவங்களுடைய சகோதரர் தான் என். அப்ப எம்முக்கும் டிக்கும் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப டி வந்து என்ன பாருங்க, எஸ் உடைய தம்பி இல்லைன்னா அண்ணன். அப்ப டிக்கும் இவங்களுடைய இது எதுன்னு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்ப டிக்கு இவங்க யாரு, ஒன்னும் தாய் மாமா வரும். ஏன்னா அம்மா கூட பிறந்த சகோதரர்கள் வந்து என்ன தாய் மாமான்னு சொல்லுவோம். தாய் மாமா பையன் வந்து யாரு, நம்மளுக்கு வந்து மச்சான் மைத்துனன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அப்ப ஆன்சர் வந்து இதுக்கு மைத்துனன் தான். இந்த கேரக்டரை பத்தி நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனா நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி போட்டும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து கரெக்டா வரும். அடுத்து ஒரு பெண்ணை காண்பித்து குமார் சொன்னான். இப்ப குமாருக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பெண் இந்த இடத்துல இருக்காங்க. அவள் எனது தாத்தாவின். இப்ப குமாரோடைய தாத்தானா இடையில வந்து யார் வருவாங்க, அப்பா வருவாங்க.
அதுக்கப்புறம் தாத்தா வருவாங்க. சோ தாத்தாவுடைய ஒரே மகன். அப்போ ஒரே மகன் வந்து அவங்க அப்பா, மகனினுடைய மகள்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இங்க யார் குமாருங்கிறது மகனினுடைய மகன். அப்ப இந்த இடத்துல யார் வருவா? இந்த லேடி வந்து வருவாங்க. அப்ப இவங்க 2 பேரும் யாருன்னு அர்த்தம்? கூட பிறந்தவங்க அர்த்தம். பாருங்க, குமார் வந்து ஒரு பெண்ணை காமிச்சு அவ வந்து என்னுடைய தாத்தா. அப்ப தாத்தாங்கும் போது மேல வந்துரும். தாத்தாவுடைய ஒரே மகன்னா குமாரோடைய அப்பா, அவங்களுடைய மகள் ஒரே மகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. குமார் வந்து மகன், இவங்க வந்து மகள். சோ 2 குழந்தைங்க. அப்ப இவங்க 2 பேத்துக்கும் உள்ள உறவு வந்து என்னது? சகோதரன். அதுதான் உறவு. அடுத்து மாலாவை பார்த்து பிரியன் சொன்னான். மாலா, சோ மாலா வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க, பிரியன் வந்து இது போட்டுக்கோங்க. இது வந்து பிரியன், இது வந்து மாலா. அப்போ அவளதுன்னா மாலாவுடைய அம்மா. சோ மாலாவுடைய அம்மான்னு போட்டுக்கோங்க. அந்த மாலாவுடைய அம்மா வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவனுடைய பிரியனுடைய அம்மாவோடைய ஒரே மகள். அப்போ இதுல என்ன வரும் அப்படின்னா அம்மாவினுடைய ஒரே மகள்னு வரும். சோ பிரியனுடைய அவளது அம்மா, இவளுடைய அம்மா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என் அம்மாவின், பிரியனுடைய அம்மாவுடைய ஒரே மகள் அப்படின்னா யாரோட? இவங்க கூட பிறந்த சகோதரி தான் வரும். எழுதிக்கலாம். அப்ப இவங்களுடைய கூட பிறந்த இவங்களுடைய பையன் பொண்ணுதான் வந்து யாரு? மாலா. இதுல வந்து பாருங்க, மாலாவினுடைய அம்மா பிரியனுடைய அம்மாவினுடைய மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கிளாஸ பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியா புரிஞ்சிடும். அப்ப மாலாவுக்கும் பிரியனுக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் யாரும் கூட பிறந்தவங்க. அப்ப கூட பிறந்தவங்களுடைய பையன், அவங்களுடைய பையன்ட்டா பொண்ணா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா பிரியன் வந்து யார் வரும்? மாலாவுக்கு வந்து மாமா முறை வந்து வேணும் அப்படி சொல்லிட்டு வரும். இப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமா தான் வரும். ஏன்னா இது அம்மாவோட கூட பிறந்தவங்க இவங்களுக்கு யார் வரும்? தாய்மாமா தானே வரும். ஆன்சர் வந்து மாமா. அடுத்து ஒருவரை பார்த்து ஒருவர் அவர் நண்பனிடம் சொன்னார். அவர் ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தரை பார்த்து சொல்றாரு என்னுடைய அப்பாவினுடைய மனைவிங்கும் போது இதுலதான் போடுவோம். அப்ப யாரு இவங்களுடைய அப்பாவின் மனைவி? இவங்களுக்கு அம்மா தானே. அப்பாவின் மனைவியின் ஒரே மகன் யாரு தான்? அந்த ஆள் தான். அவனுடைய மகன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆள் வந்து யாரு? இந்த மகன். அப்போ இவரு என்ன சொல்றாரு அப்படின்னா இவங்கதான் ஃபர்ஸ்ட் ஒருவரை இருந்துதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்றது. இவருடைய அப்பாவின் ஒரே மனைவியின் மகன் வந்து யாரு? அந்த ஆளுதான். அவருடைய பையன் ஒரே மகனின் மகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க ரிலேஷன்ஷிப் என்னது? தந்தை மகன் தான். அப்ப 2 பேருக்கும் உள்ள உறவு வந்து என்னது? மகன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரும். இந்த சம் பாருங்க, ரவியை பார்த்து ஒரு பெண் அவனுடைய மாமனாரின் அப்பா என்னுடைய மாமனார் என்று கூறுகிறார். சோ இப்ப மாமனார் மாமியார் வரும்போது மாமனார் மாமியார் அப்படின்னா இப்போ வந்து ரவி அப்படின்னா அவங்களோட ஒய்ஃபோடைய அப்பா தான் மாமனார். ஹஸ்பண்டா இருந்தா மனைவியினுடைய அப்பா தான் வந்து நம்மளுக்கு என்ன வரும்? மாமனார் வரும். மனைவியா இருந்தா ஹஸ்பண்டுடைய அப்பா தான் மாமனார் வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ரவியை பார்த்து ஒரு பெண் சொல்றோம். அப்ப ரவி இந்த இடத்துல போட்டுக்கலாம், மாமனார் அந்த லேடி இந்த பக்கம் போட்டுக்கலாம். ரவியோட ஏன்னா மாமனார் அவனுடைய மாமனாரின் அப்பா. இப்ப ரவியோடைய ஒய்ஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுடைய அப்பா இதுதான் ரவியோடைய மாமனார். இப்ப ரவியோடைய மாமனார்னு கொடுக்கால, மாமனாரின் அப்பான்னு கொடுத்துருக்கா. அப்ப மாமனாருக்கு மேலேயே ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கோங்க. அப்போ அந்த என்ன கொடுத்துருக்காங்க? ரவியினுடைய மாமனார் தான் இந்த ஆளு, இவங்களுடைய அப்பாங்கும் போது இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்க அதாவது மாமனாருடைய அப்பா வந்து அவங்களுடைய மாமனார், அந்த பெண்ணுடைய மாமனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இவங்க மாமனாரா வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இவங்களுடைய ஒய்ஃபா தான் அவங்க இருக்கணும். அதப்ப இப்ப பாருங்க, இந்த ஒய்ஃபா இருந்துச்சுன்னாதான் அவங்க ஹஸ்பண்டோடைய அப்பா வந்து இவங்களுக்கு மாமனாரா வரும். அப்ப இதுல வந்து ரவி வந்து யாரு? இப்ப இது வந்து ஒரு கப்பிள்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய பொண்ணை தான் இவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இந்த டபுள்ஸ் யாராவது போட்டிருக்கோம். அப்ப இவங்க 2 பேருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் என்னது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். அப்ப இவங்களுடைய பொண்ணு வந்து இவங்க மருமகன் தான் இந்த ரவி. அப்ப ஆன்சர் என்ன வரும்? மருமகன் தான் வரும். கொஞ்சம் பொறுமையா போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போடணும். அடுத்த சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸிங் நம்பர்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தல பாருங்க 3, 9, 27. நமக்கு இதை பார்த்தோன்னே தெரியுது. 3 அடுக்கு 1 அப்படின்னா 3. 3 அடுக்கு 2 அப்படின்னா 9. அப்போ 3 3 மல்டிப்ளை ஆயிட்டே வருது. அப்போ 3 அடுத்து 3ஆல மல்டிப்ளை பண்ண 9, அடுத்து 9 3ஆல மல்டிப்ளை பண்ணும் 27, 27 3ஆல மல்டிப்ளை பண்ண 81, 81 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 243. மறுபடியும் இதை 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்? 729. இதுதான் வந்து ஆன்சர். 3 3 மல்டிப்ளை ஆகிட்டே இருக்குது. ரொம்ப ஈஸியான லாஜிக். அடுத்த சம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 6 12
19, 27ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு வேரியேஷன் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு. ஸோ ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 5. அப்போ 1 கூட 5 கூட்டினா 6 கிடைக்குது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 6. அப்போ 5 6 கூட 6 கூட்டினா 12 கிடைக்குது. இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 7. அப்போ 12 கூட 7 கூட்டினா 19 கிடைக்குது. அடுத்து இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8. அப்போ ஃபர்ஸ்ட் 5 கூடி இருக்கு, அடுத்து 6 கூடி இருக்கு, அடுத்து 7 கூடி இருக்கு, அடுத்து 8 கூடி இருக்கு. பத்துல என்ன வரும்? 9 வந்து கூடும். அப்ப 27 கூட 9 கூட்டும் போது நமக்கு என்ன வரும்? 36 தான் ஆன்சர். ஸோ ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் 5 கூட்டியிருக்காங்க, அந்த வர ஆன்சர் கூட 6 கூட்டியிருக்காங்க, அடுத்து 7 கூட்டியிருக்காங்க, அடுத்த நம்பர் கூட 8 கூட்டியிருக்காங்க, அடுத்து 27 வந்திருக்கு லாஸ்ட். அப்ப 27 கூட அடுத்த என்ன பண்ணும்? 9 கூட்டும் போது 36 தான் வரும். அடுத்து பாருங்க 2, 6, 14, 30, 62 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 கூட 4 கூட்டினா 6 கிடைக்கும். அடுத்து 6 கூட 8 கூட்டினா 14 கிடைக்கும். ஸோ 14 கூட 16 கூட்டினா 30 கிடைக்கும். 30 கூட 32 கூட்டினா 62 கிடைக்கும். இது லாஜிக் தெரியுதா? ஃபர்ஸ்ட் 4, அடுத்து 8 டபுள் ஆயிட்டே வருது. 4 அடுத்து 8, 8 டபுள் ஆக்குனா 16, 16 டபுள் ஆக்குனா 32. அப்ப அடுத்த ஸ்டெப் என்னது? 32 டபுள் ஆக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 62 கிடைச்சிருக்குது. 62 கூட இப்ப என்ன பண்ணணும்? 32 டபுள் ஆக்குனா 64 ஆட் பண்ணணும். அப்ப 126 தான் ஆன்சர். இதுவும் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க 2, 8, 14, 24, 34, 48. இதுக்கும் அதே மாதிரி எழுதிக்கலாம். 2 கூட 6 கூட்டினா 8, 8 கூட 6 கூட்டினா 14, அடுத்து 14 கூட 10 கூட்டினா 24, அதுக்கப்புறம் 24 கூட 10 கூட்டினா 34. ஸோ 34 கூடல 14 கூட்டும் போது நமக்கு என்ன வரும்? 48 வரும். அப்ப அடுத்த நம்பர் என்னது? 48 கூடல பாருங்க ஃபர்ஸ்ட் 6, 2 வாட்டி 6, அடுத்தடுத்து 6 வந்திருக்கா, அடுத்து 2 வாட்டி 10 வந்திருக்கு. அப்ப அடுத்த நம்பர் கண்டிப்பா என்ன வரும்? 14 தான் வேணும். அதே மாதிரி இங்க 6 கூட 4 கூட்டியிருக்காங்க, அடுத்து 10 கூட 4 கூட்டி தான் 14 போட்டிருக்காங்க. அப்ப அடுத்துல ஒருவேளை இந்த டேஷ் கொடுத்துட்டு அடுத்த டேஷ் என்னன்னு கேட்டிருந்தா கூட நம்ம கட்டல என்ன போட்டுருக்கணும்? 14 கூட 4 கூட்டா 18 தான் அடுத்தல வர மாதிரி இருக்கும். நமக்கு இதோட ஸ்டாப் பண்ணதுனால 48ஐயும் 14ஐயும் கூட்டணும். அப்ப என்ன வரும்? 62 தான் ஆன்சர். இந்த சம் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 3, 6, 18, அதுக்கப்புறம் 108ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு லாஜிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6, அடுத்து 3ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணா 18. அப்ப 2 2ஆ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணா 6 கிடைச்சிருக்குது. அடுத்த நம்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணா 18 கிடைச்சிருக்குது. அடுத்த நம்பர் 6ஐயும் 18ஐயும் மல்டிப்ளை பண்ணா 108. அப்ப அடுத்தல என்ன பண்ணணும்? 18ஐயும் 108ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 64. லாஸ்ட் நம்பர் 4ன்னு வரும். 4ன்னு வரக்கூடிய நம்பர் என்னதுதான்? 1944. ஸோ நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் 1944 தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். அடுத்த சம் பாருங்க பெரிய நம்பரா ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து 19,200, அதுக்கப்புறம் 1920, 240, அடுத்து 40, 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல பாருங்க இந்த 19,200 10ஆல டிவைட் பண்ணும்போது 1920 அடுத்த நம்பர் கிடைக்குது. அடுத்தல 1920 8ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 210 கிடைக்குது. அதே இது 210 6ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 40 கிடைக்குது. அடுத்தல 40 5 நமக்கு 40 மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 10. ஃபர்ஸ்ட் 10ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 8ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 6ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க, அடுத்து 4ஆல டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்ப அடுத்த நம்பர் எதால டிவைட் பண்ணணும்? 2ஆல தான் டிவைட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப் 10 2ஆல டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 5. இதை நமக்கு இந்த ஆர்டர்லயே கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா 10, 40, 240 அந்த மாதிரி எடுத்து எதால மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு வந்து அதே ஆன்சர் தான் வரும். அடுத்த சம் பாருங்க இதுவும் பெரிய நம்பர் தான். 7776, 1296, அடுத்து 216, 36, 6. இப்ப இதை வந்து பார்த்தோம்னா இதை 6ஆல டிவைட் பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும். இதை 6ஆல டிவைட் பண்ணா 216, 216 6ஆல டிவைட் பண்ணா 36, 36 6ஆல டிவைட் பண்ணா 6. அப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 6ஆல டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்து 1 தான். சில ஆப்ஷன்ஸ் வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1. அடுத்து பாருங்க 2, 3, 5, 7, 11, 13. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தாலே இது என்ன நம்பர்? எல்லாமே வந்து பகா எண்கள், பிரைம் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைம் நம்பர்ல வந்து
ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் 2. ஏன்னா 2ங்கிறது இரட்டைப்படை எண்ணுதான். ஆனாலும் 2ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ 2 வந்து ஒரு பிரைம் நம்பர் தான். 2, 3, 5, 7, 11, 13. அப்ப அடுத்த பகாயன் வந்து என்ன வரும் அப்படின்னா 17 தான் அடுத்த பகாயன். ஸோ இப்ப ஆன்சர் வந்து இதுக்கு 17. அதுக்கப்புறம் பாருங்க 80, 64, 48. ஸோ 80, 64, 48, 32, 16. இப்போ இந்த ரெண்டு ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. 80ல இருந்து நம்ம வந்து 16 கழிச்சிட்டோம் அப்படின்னா 64 கிடைக்கும். 64ல இருந்து 16 கழிச்சிட்டோம் அப்படின்னா 48 கிடைக்கும். 48ல இருந்து 16 கழிச்சிட்டோம் அப்படின்னா 32 கிடைக்கும். 32ல இருந்து 16 கழிச்சிட்டோம் அப்படின்னா 16 கிடைக்கும். அப்ப லாஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 16ல இருந்து 16 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 0. அப்ப 16 கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. அப்ப லாஸ்ட்ல 16ல இருந்து நம்ம கழிக்கும் போது ஆன்சர் வந்து 0. ஸோ லாஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 8, 13, 24, 41. ஸோ இதுக்கு என்ன லாஜிக்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. 3ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணுங்க. நமக்கு என்ன வரும்? 11. ஆனா அடுத்த நம்பர் 13 வரணுமா? அப்போ 2 கூட்டினா 13 வரும். ஸோ அப்ப அடுத்துல என்ன பண்ணணும்? 8ஐயும் 13ஐயும் கூட்டணும். அப்ப 8ஐயும் 13ஐயும் கூட்டினா 21. ஆனா நமக்கு என்ன வேணும்? 24 வேணும். அப்ப எதை ஆட் பண்ணணும்? 3 ஆட் பண்ணும்போது 24. ஸோ அடுத்துல 13ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணா 37. நமக்கு 41 வேணும். ஸோ 4 ஆட் பண்ணும்போது 41 கிடைக்குது. அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு நம்பரா கூட்டியிருக்காங்க. அடுத்து 2, 3, 4. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்? இதுல +5ன்னு வரும். இங்க 24ம் 41 வரும். ஸோ 24, 41, 5 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா நம்ம ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வந்து கரெக்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது ஒரு 40 சம் நம்ம பார்த்திருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து எஸ்ஐக்கு மட்டும் கிடையாது, பிசிக்கு மட்டும் கிடையாது. நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ற இல்ல ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆர்ஆர்பிக்கு கூட யூஸ் ஆகும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சால்வ் பண்ற நாலேஜ் எல்லாமே கிடைக்கும். மற்றபடி எக்ஸாமுக்கு நமக்கு என்ன செய்யலாம்? ஒரு நிறைய சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கும். கண்டிப்பா எக்ஸாம்ஸ் வந்து நல்லா கிளியர் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.